ஏமான் கடற்கரையில் கடத்தப்பட்ட எண்ணெய் டேங்கர் கப்பல் சோமாலியாவை நோக்கி கொண்டு செல்லப்படுவதாக சோமாலிய பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஏமான் கடலோர காவல்படையினர் வழங்கிய தகவல்களின்படி MT ஜுரேகா என்ற இந்த எண்ணெய் டேங்கர் கப்பல் கடற்கொள்ளியர்களால் கைப்பற்றப்பட்டு தற்போது சோமாலியாவை நோக்கி பயணித்து வருகின்றது. ஏடன் வளைகுடாவில் உள்ள ஹானா துறைமுகத்திற்கு அருகில் வைத்து இக்கப்பலை கடற்கொள்ளியர்கள் சுற்றி வளைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோமாலியாவின் அரை தன்னாட்சி பெற்ற பட்லாந்து பிராந்தியத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கிய தகவல்களின்படி ஏடன் வளைகுடாவில் அமைந்துள்ள ஹட்லாண்டா என்ற கடலோர நகருக்கு அருகில் உள்ள ஒதுக்குப்புறமான பகுதியிலிருந்து கடற்கொள்ளியர்கள் புறப்பட்டுச் சென்று இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 10 நாட்களில் அதே பகுதியில் நடந்த இரண்டாவது பெரிய கடத்தல் சம்பவமாக பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஹானர் 25 என்ற கப்பலை சோமாலியா கடற்கொள்ளியர்கள் கடத்தியிருந்தனர். அந்த கப்பலில் மொகாடிசு நகருக்கு கொண்டு செல்லப்பட்ட 18,500 பீப்பாய்கள் எண்ணெய் இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இப்பொழுது கடத்தப்பட்டுள்ள MT ஜுரேகா கப்பல் மேற்கு ஆப்பிரிக்க நாடான டோகோவின் கொடியுடன் பயணித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 5 மணியளவில் ஆயுததாரிகள் கப்பலுக்குள் புகுந்து அதை கைப்பற்றியுள்ளனர். இந்த கப்பல் அடுத்த சில மணி நேரங்களில் சோமாலியா கடல் எல்லைக்குள் நங்கூரமிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஏமானின் அல் முகல்லா அருகே மற்றொரு சரக்கு கப்பலை ஆயுதமேந்திய நபர்கள் சிறிய படகில் நெருங்கியதாக ஐக்கிய ராச்சிய கடல்சார் வர்த்தக அமைப்பு வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் மீண்டும் கடற்கொள்ளியர்களின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளமை சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.